ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லிங்மா சமையலை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களோட கலரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை கிரேப்ஸ் வாட்டரும் கேரட் ஜூஸும் எப்படி ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து 6 மந்த்லேருந்தே குழந்தைங்களுக்கு வந்துட்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இது கொடுக்கறதுனால குழந்தைங்களோட கலர் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 15 டேஸ்க்குள்ளேயே வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிறது நமக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு நிறைய சத்துக்கள் வந்துட்டு இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம தாராளமாக கொடுக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ஜூஸ் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரை கிரேப்ஸ் வாட்டர் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து 5 ட்ரை கிரேப்ஸ் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள். பாருங்கள், நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம வந்து ஊற வச்சிடலாம். இது வந்து நான் வந்து என்னோடய பையனுக்கு வந்து நான் வந்து நைட்டில் வந்து கொடுப்பேன். அதனால் நான் வந்து காலையிலே ஊற வச்சுட்டேன். நீங்கள் வந்து காலையில் கொடுக்கணும் அப்படின்னா முதல் நாள் நைட்டே நீங்கள் வந்து ஊற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு சின்ன பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இப்போ நம்ம இதை நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆயிருச்சு. இது நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா பாருங்கள், அந்த தண்ணியோட கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆயிருங்க. இது வந்து நிறைய பேர் கொடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிக்கிறோமோ அப்படின்ற பயத்தினால. இது வந்து நம்ம வந்து தாராளமாக கொடுக்கலாங்க. ஏன்னா நம்ம வந்து கொதிக்க வச்சு தான் கொடுக்குறோம். நம்ம அப்படியே கொடுத்தா தான் குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிக்கும். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டோ அல்லது கையிலையோ வந்து இதை நல்லா இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க. பாருங்கள், நல்லா மசிச்சு விட்டாச்சுங்க. இப்போ நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபில்டர் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் சூடெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அப்படியே வந்து குழந்தைங்களுக்கு வந்துட்டு கொடுத்துடலாம். இப்போ நம்ம இதுக்கு அடுத்து வந்துட்டு நம்ம கேரட் ஜூஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு நான் ஒரு சின்ன சைஸ் கேரட்டை வந்துட்டு தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்துட்டு நம்ம வந்து இப்போ வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சாஸ்பேன் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து அந்த கேரட்டை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த கேரட் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், கேரட் வந்து நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆயிருச்சு. இது ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் ஆகுங்க வேகிறதுக்கு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை நம்ம வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாமே வந்துட்டு கீழே இறங்கிரும். பாருங்கள், ஃபில்டர் பண்ணியாச்சுங்க. அவ்வளோதான். இது வந்து நம்ம அப்படியே வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு நாள் வந்துட்டு நம்ம ட்ரை கிரேப்ஸ் வாட்டர் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த நாள் வந்துட்டு இந்த கேரட் ஜூஸ் வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா குழந்தைங்களோட கலர் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிறது நமக்கு நல்லாவே தெரியுங்க. 6 மாத குழந்தைக்கு வந்துட்டு நம்ம ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு கொடுத்தா போதும். 6 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புதிய வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.